ராமா அகிலேஷம் வேதாந்த சாரசிம்னாம் வேகமதி தீர வேதிகாதாம்னாம் அஸ்திகிரிநாதனாம்னாம் பும்னாகேணா விபூஷிதம் புவனம் மணிபதி சயனே ஸ்ரீமன்மணிகண மணிகண ருச்சிரே மனோஹரஸ்தரணே கமலாம் அனுபவது சதா சயோகன ரோபி பரம புருஷோயம் கலசனவநீத சோரே கமலாகிருத் சரணம் போகமைஸ்வர்யம் கௌசல்யா வதனேந்தும் தசரத ஹிருத்யாரவிந்த மார்த்தாண்டம் சீதாமானசஹம்சம் ராமம் ராஜீவலோச்சனம் வந்தே ராட்சத குலவனதகனம் ராவணமத ஹஸ்திமஸ்தகே சிம்ஹம் முனிவர துக்கஷேதம் ராமம் ராஜீவலோச்சனம் வந்தே कावेरी द्वय मध्ये रंगो निद्राति भूमि वैकुंठे सायंकाले वनाते कुसुमित समये सैकते चंद्रिकाया त्रिलोक्य आकर्षणांगम सुरनरकणिका मोहनावांगमो शृंगार भावैकी नवरसपरितैकी कोपकन्या सहस्रैकी अन्देहं रासकेलिरथिम् अतिसुभगं पश्य गोपालकृष्णम् गथमीते भेंचेसी कनक कल्प मुन्नल्गो अर्थमो धातिरी धाग अलसी दिवी तितुकुल्न सदितोट तिरुवीच आरकिल्गे मुतुबोगे पवली जो मोकाल आया एंतले तू वैभवं भो इपुडो నీకు తీర పవళించో శృంగార ఆయా ఎంతలేతో వైభవం భో ఇప్పుడు నీకు
ఎంతలేతు వైభవం ఇప్పుడు నీకు பகவானை சயனறைக்கு அழைச்சிட்டு தாயாரை சயனறைக்கு அழைக்கிறா. அதனால் எல்லாருமே தூங்க போயிடணும். కచ్చుకున్నాడుతుకోని గంతుట్నే ఏకాంతములను దాచిన చికల్ తాకే జరగదవో యమ్మ తక్కర జరగదవో యమ్మ కచ్చుకున్నాడుతుకో నీ గాంధుడే ఏకాంతమునను కుమార వయసురాడే కొత్త పెండ్లి కూతురా కమలములోనే బంగారు కలిగే చిలుకల కొలికి పతి అయిన శ్రీ వెంకటపతి కౌకలియక అధని తోరతి నోల నాటఘటవోయో కర ఏర కథమో యమ్మ కచుకొల్లాడుకో నీ గాంతుడే ఏకాంతమునను ఏకాంతమునను అమ్మా అమ్మా தாயார் அப்படி எப்படி நடந்து வந்தா அப்படின்னு சொல்றது அடுத்த பாடல். மா వచ్చేను అలమేలు మంగ వచ్చేను అలమేలు మంగ ఈ పచ్చల కడియాల పణతి చెల్లల్గా చల కడియాల పణతి చెల్లల్గా చేను అలమేలు మంగ
తాలూక మేటి కలిగి జోపుల ముళలు తాలూక నిజ్జులుక ರಂಭಾದಿ ಸದುಲೆಲ್ಲ ಜೇರಿ ಎದುಡು ಗಂಭೀರ ಕದುಲೆನ್ನು ಮೀರಿ ನಡನ ಅರಂಭ ಕೋರಿ ಕೊಲುವ ಯಾರಿ ಬಚ್ಚೇನು ಅಲಮೇನು ಒಯ್ಯಾರಿ ಏನು ಅಲಮೇಲು ಒಯ್ಯಾರಿ தாயார் அப்படி ஒய்யார நடை நடந்து இங்கே வந்தாளாம் தாயார். ஒய்யார நடையில் தாயார் அப்படி வந்தா அங்கே திருப்பதியில். அப்போ பக்தாள்லாம் சொல்கிறா, தாயார் சயனறைக்கு வந்த பிற்பாடு, பகவானே நீங்கள் உங்களை சரணாகத வத்சலர், உங்களை சரணடைஞ்சவாளை அப்படி காப்பாற்றுவேள் நீங்கள். அதனால தான் சரணாகதோத்தார அந்த கோத்திரம், அந்த கோத்திரமே சரணாகதோத்தார கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். சரணடைஞ்சவாளை காப்பாத்துறேள், அடையாமல் இருக்கிறவாளையும் காப்பாத்துறேள், எல்லாரையும் நீங்கள் தான் காப்பாத்துறேள் சுவாமி அப்படின்னு சரணாகத வத்சலா சர்வ சுலபா சரணாகத வத்சலா புருஷோத்தம நாச்சேதி பூஜா கைகோலவையா சரணாகத வத்சலா முமரம் பிரம்மாண்டமுலோ மோச்சே நேருணே செம்புலோனே நீலனோ சிலிக்கேதாம் மம்மின
गत पसना सर्वसुलभा सुलभा सर्व सर्वसुलभा सर्व सुलभा 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 सुलभा. உங்களை சரணடைஞ்சவாளை அப்படி காப்பாத்துற சுவாமி, சரணடையாதவாளையும் காப்பாத்துற. அதனால் இன்னைக்கு இந்த நீங்களும் தயாரும் ஆனந்தமாக இந்த சயன கிரகத்தில் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாயார் அந்த ஹம்சகதியில் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. அதனால் பகவான் தாயார் மேலே ஒரு பொய்க்கோபம் காட்டுறார். பந்தமு செல்லனு పథకదరా ఇంతలోనే కపులెల్చకు పధరా వంతము తెల్లను పథకదరా రాణి కోపమున రట్టు చేదింది పానుభూమికి పథకదరా సోడల జమడల దొలది దివిందే దేనే మోవి తప్పిది పదరా తెల్లను పథకదరా హనుమాను మూలగు నలసిది విందే పని కలది కనైల పథకదరా నన్ను నేడు చూడకు నవ్విది విందే తనతగునే ఆసన శ్రీ వెంకటపతి నివేక వేషారకరతి వేదికి బతరా మోతెల్లను పథకదరా పంతమో చెల్లను పథకదరా పథకదరా தாயாருக்கும் உங்களுக்குமாக நல்ல பட்டு மஞ்சம் விரித்து அதில் வாசனை பூக்கள் தூவி வச்சுருக்கோம். சாமி நீங்களும் தயாரும் ஆனந்தமாக அந்த பட்டு மெத்தையில் சயனம் பண்ணுங்கோ அப்படின்னு அடுத்த பாடலில் தாயாருடைய தோழர்களும் பகவானுடைய தோழர்களும் எடுத்து சொல்கிறார். ஐயா நீ வெடித்தீ தொட பிரசல்ல மதன கோபாலா மேச்சையா ஐயா நீ விடுதீ பகடம்போ தரிகொள்ள பட்டமல் ஜமுமீத பகடும் இரவிருவாகே பரபூவேசி ஜகஜம்போ சிங்காவே
தழுவ சீரையோ கண்ணே எதிரோ போனி நீராக எதிரோ ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ராம ராம. உங்களுக்கு மிகவும் பிடித்த பாசி பருப்பு பாயசம் நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கோம். இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. தாயாரம் நீங்களும் இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக சயனம் பண்ணுங்க அப்படின்னு அடுத்த பாடலில் சொல்கிறார். நம்ம நேடு శ్రీ వెంకటేశుడు ఆలకించనమ్మ నేడు ఆరకించనమ్మ నేడు ఆలుల నందిరిని కూడి తారసారకు నెంగిలి అవి చూసి చల్లాబోమదోను ఆలకించనమ్మ నేడు பாலு பள்ளோ பூவோ ஆரகிஞ்சனம் அந்தரங்க வாசமுனாலி வேணோலம் பூமிரவிந்த பக்ஷ போஜமூல வேடுக பெட்டின விந்து ஆரகிஞ்சனம் மனேடு மூர்த்தி பாலு பள்ளோ பூவோ ஆரகிஞ்சனம் மனேடு ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ராம ராம. அடுத்த பாட்டில் பகவானுக்கு அந்த பகவானுடைய தோழர்களும் தாயாருடைய தோழிகளும் சேர்ந்து
ரெண்டு பேரும் சௌக்கியமாக சயன கிரகத்தில் சயனம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அறைக்கு ஒரு திரை போடுறா. அந்த திரை போட்டுட்டு வெளியில் என்ன நைவேத்தியம் வைக்கிறான்னா திரட்டுப்பாலை நைவேத்தியம் வைக்கிறான் வெளியில். ಬಿಟ್ಟಿತ್ತಾಕು ಮಾ ಅಯ್ಯಕೋ ಧರವೇ ಬಿಟ್ಟಿದ್ದಾಕು ಮಾ ಅಯ್ಯಕೋ ಧರವೇ ದೃಷ್ಟಿ வெறிஜூடு நீய தோரே திருட்டிதாக்கு மாயக்கு தெரவே சப்படு அவச ಅಪ್ಪಡು ಮಚ್ಚನ ಮಾಡೇಣನೆ ಕಲ್ಪರೆ ಅಪ್ಪುಡು ಸದುಲ ಕು ಮಾ ಅಯ್ಯಕೋ ತೆರವೆ ಯರ್ರೆ ಪ್ರಥಮೋ ರಾಣಿಯೋ ತೋನೋ ಪವಳ ಚಿಯೊನ್ನಾಡನರೆ ರತುಸೇಯ ನಿನ್ನತೆವರೈನ ರಾಣಿಯ ಕೋರೆ ಬಟಪೋ ಆಲಮೇಲು ಮಂಗ ಪತಿ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ್ವರುಡು ಸೃಷ್ಟಿಲೋ ದೃಷ್ಟಿತಾಕು ಮಾ ಅಯ್ಯಕೋ ತೆರವೆ ಘರೆ ತೆರವೆ ಘರೆ ತೆರವೆ ಘರೆ அதாவது இந்த பவளிம்பெல்லாம் பகவானுடைய சயன கிரகத்துக்கு உண்டான பாடல்கள். அப்படின்னா பகவானுக்கு திரையை போட்டுட்டு தாயாரையும் பகவானையும் சயன கிரகத்தில் உள்ளே விட்டுட்டு திருட்டிதா கோ மா ஐயக்கோ அப்படி பாடினா தூங்க மாட்டா. பகவான் இன்றைக்கி தான் சயன கிரகத்தில் சயனம் பண்ண போகிறார். அது எவ்வளோ நேரம்? ஒரு செகண்டு தான். சயனம் பண்ணுற நேரம் ஒரு செகண்டு தான். அதுக்காக தான் இந்த பாடல்களை இப்படி பாடணும் அப்படின்னு ஒரு தாத்பரியம். அதனால் ஆனால் எல்லாருக்கும் உட்காந்துருக்கிறவாளுக்கு தூக்கம் வரும்.
யார் தூங்காமல் இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் விஸ்வரூபம். திருப்பதியில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். அது இன்றைக்கி கிடைக்கணும்னா இப்படி பாடினா தான் அது விஸ்வரூப தரிசனமாக கிடைக்கும். இப்போல்லாம் 2 மணி நேரத்தில் இப்போ வழிம்பு முடிங்கங்கிறா இல்லையா? அப்போ எப்படி பாட முடியும்? பவளிம்புங்கிறது நிஜமாகவே தாயாரும் பகவானும் தூங்கி எழுந்து நமக்கு அப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாத்பரியம் அதில். அதனால் அது இப்படி பாடினாத்தான் தாயாரும் பகவானும் நிம்மதியாக அந்த சயன கிரகத்தில் இருந்து நமக்கெல்லாம் ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பாள். அப்போது தாயார் சயன அறையில் சுவாமி 24/7 365 யுகம் யுகம் மன்மந்திரம், ஒவ்வொரு யுகமும் தாண்டி மன்மந்திரம், எத்தனையோ மன்மந்திரம், இதெல்லாம் நீங்கள் தூங்காமே இருக்கள். பக்தாளை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கருடன் மேலே ஏறி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கள். இன்றைக்கி தான் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கள் இந்த ரூமுக்கு. அதனால் இங்கே ஒரு வீணை இருக்குது, நான் அதை எடுத்து வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பகவான்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்குறா. பகவானும் அப்படியா என்னை தூங்க சொல்கிற, சரி சரி நீ வீணை வாசி, நான் தூங்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போது தாயார் வீணை வாசிக்கும்போது தாயார் அந்த அறையில் அப்படியே வேர்த்து கொட்டி தாயார் மேலே இயற்கையாக இருக்கிற வாசனையெல்லாம் அந்த அறை பூரா அந்த சத்தம் எப்படி இருக்கும் அது மாதிரி வாசனை இருக்கான் அப்படின்னு வீசறலாம். அந்த தாயார் அணிஞ்சின்னு இருக்கிற வளையல்கள்லாம் அப்படி கல 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 குலுங்கிறதான். தாயார் அணிந்திருக்கும் தாலி அப்படி ஆடுறதான். அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் தாயார் வீணையை வாசிக்கிறான். எல்லா ராக தேவதைகளும் தாயார்கிட்ட என்ன வாசிங்களேன் என்ன வாசிங்களேன்னு தாயார்கிட்ட கேட்குறதான். அத்தனை ராக தேவதைகளும் கேட்குறாளாம். தாயார் கையால் நம்ம வாசிக்கப்படணும்னா என்ன சும்மாவா? அத்தனை தேவதைகளும் தாயாரை கேட்குறான். அப்படி கேட்கும்போது தாயார் அப்படி வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி வாசிக்கிறான்னு பார்க்கலாம். வீண வாயின் சென்னை அலமேலு மங்காவே ந வாயில் சென்னை அலமேலு மல்கா வீண வாயில் சென்னை அலமேலு மல்கா வீண வாயில் சென்னை வேணுகான விலோலுடைன வேணுகான விலோலுடைன வெங்கடேசுனி மத்த வேணுகான விலோலுடைன வெங்கடேசுனி மத வீண வாயில் சன குருலு மெல்லனை காரக்க சன்ன ஜாஜி விருளு ஜல்ல லாலகா நல்ல கர் கங்கணமுலு கல்லணி ரோயக முருவைன வஜ்ரால முருகு துளியாட வீண சந்தி தன்
करकी घूमो घूमो नका करकी घूमो घूमो नका बीन वाயில் हय मूलो मेरयका मिल्थ रागमुल मुद्धु कुरियका गणनाय मूलो मेरयका विंद विंद रागमुल मुद्धु कुरियका கண்ணனையமுலோ நேரையகா ராகமுல் முது गणनाय मूलो मेरयका विंद विंद रागमुल मुद्धु कुरियका गणनयमुलो मेरयका இந்த ராகமுல் முது குரியாக அதெல்லாம் வருது கணனையமுலோ நேரையகா விந்த ராகமுல் முது குரியகா கணனையமுலோ நேரையகா விந்த குரியகா இத்தனை ராக தேவதைகளும் அப்படியே ஒரு ராகமாக கேட்டு 72 மேலகரத்தாலேருந்து அப்படியே ஜன்யங்கள்ல ஆயிரம் 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 லட்சம் கோடி அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாரும் தாயார் கையால் வாசிக்கப்பட மாட்டோமா அப்படின்னு ஏங்கும்போது இந்த பெஹாக் ராக தேவதை மட்டும் கடைசியில் எங்கே சுற்றினாலும் மூலோ நேரயகா விந்த வில்த
மேகமுல் முது குறியக கணதீப வேணி சந்திர கணதீப வேணி சந்திர கணதீப வேணி சந்திர गात्रमुल्लो तरका विनुत्री वेंकटेशुनि वेणुल विन्दुका वाइल चल வீண வாயில் சலே அலமேலு மல்ல வீண வாயில் சலே வீண 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 வாயில் அலமேலு மல்ல வீண வாயில் வாயின் சலே வாயின் வீண வாயில் அலமேலு மல்ல வீண வாயில் சல வாயில் சல வாயில் சல ஜானகி காந்த ஸ்மரணம். அந்த தாயார் வாசிக்கிற வேணையில் பகவான் தூங்கிட போகிறாருன்னு நாங்கள் தூங்க பண்ணுற மாதிரி பாடின்னு இருக்கோம். காப்பியை கொடுத்து எல்லாரையும் எழுப்பி விட்டாள். டீயா? சரி, டீ. அதனால் இதுக்கு மேலே தாயார் பகவான் தூங்காமல் இருக்கும். ஒவ்வொரு லாலியாக தாலாட்டாக பகவானுக்கு பாடுறா. அந்த தாலாட்டில் பகவான் தூங்க மாட்டார். நம்ம யாராவது தூங்கிட்டோம்னா விஸ்வரூப தரிசனம் போச்சு. இருக்கிற 10 பேர் தான், 5 பேர் 7 பேர் இருப்போம். அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் வேணும்னா தூங்காமல் இருக்கணும். அதனால் அடுத்து தாயார் காலையில் விடிஞ்சு ராத்திரி வரைக்கும் பக்தாளை காப்பாற்றுறதுக்கு சுவாமி நீங்கள் அலையிறேள், இன்றைக்கி ஒரு நாள் தூங்குங்கோ அப்படின்னு கேட்குற பாடல் அடுத்த பாடல். சைலம் பூ லொனர கம்பமுலாய உடுமண்டலமோ மிஞ்சோனோ பொய்யால அதிர ஆகாசம் போ நட்டதூலம் பாய அகிலாண்ட முனனேகோ பொய்யால
శనుతులకు కనుల పండుకై గణుతింపరాదు నీకు ఉయ్యాల కమనీయ మూర్తి శ్రీ వెంకటేశ్వర నీకు కడువేటలాయ నీకు ఉయ్యాల 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 యాల జోపులో ఓముతులయ్యా వయ్యారు గోపికలో వేడుకను చెతరు ఉయ్యాల யானைக்கு காந்த ஸ்மரணம் தயார். அடுத்த பாடல ஜோ ஜோ தீன ஜனாவன லோலா ஜோ ஜோ எதுகுல திலகா கோபால ஜோ ஜோ தீன ஜனாவன லோலா ஜோ ஜோ எதுகுல திலகா கோபால ஜோ जो जो स्वामी जो 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 வேதமுல் ரத்னால குலுசுலையமர வேதாளமர துட்லகணமர நாதமோ பிரணவமோ பாணுமயமர பிரணவார்தமய துடமவனு சுவாமி சுவாமி எழுந்துருவார். பொன்ன சுவாமி ஜோ 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 சுவாமி ஜோ 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 சாந்தியோ மணிமய மகுடமை மெரைய சங்குலோ முக்தாரமை மெரைய காவேயோ குசும
వెంకటరమణుడ స్వామి జో 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 వెంకటరమణుడ స్వామి జో 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 స్వామి జో 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 స్వామి జో 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 స్వామి జో 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 స్వామి జో ஜானகிகாந்த ஜெய ஸ்மரணம் ராம ராம தசாவதாரம் பண்ணி இந்த பக்தாளெல்லாம் காப்பாற்ற நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்கீள். ஆனால் பக்தாளெலாம் உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறலான்னு கூட தெரில. நீங்கள் தான் பக்தாளை காப்பாற்ற அலைஞ்சிட்டு இருக்கீள். ஆனால் இந்த பக்தாளெலாம் உங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறலான்னு தெரில. சுவாமி தூங்குங்கோ அப்படின்னு அடுத்த லாலி அடபத்ர சயனோட பாரதி பந்தன வசுதேவ நந்தனா காதி கடுலால் வேத சருணே மீகனோ ಕೆಲಕಿಯೋಗಿನ ವಾಡಲಾಲಿ ಮೇನಮೈ జలదియగో మెరుగు బంగారు దొడ్ల మీద యోగిన వాడలాలి ఆనంద కమండమై అమృతమగు తోటలో యమర్ యోగిన వాడలాలి కోణంబు తోట్లలో కున్నవరాగమై కుణిచియుగిన వాడలాలి మాసిన్నై కటపతోరుణ మరిగియుగిన వాడలాలి వామలోడై చాల త్రిపురంబు తోట్లలో వచ్చి యోగిన వాటలాలి రాముడై రమదగ్ని యూపు తోట్లలో రసిక శిఖామణిలాలి ఆమెదరాగవుడై పుష్పక తొట్లలో నమర యోగిన వాడలాలి మల్ద తోటలో మరిగి యోగిన వాడలాలి తగు పుత్తరూపాన తయనుదు తొట్లలో తన్నీయుగిన వాడాలి ఒకట కల్కియై ధర్మంబు తోట్లలో పొచక యుగిన వాడలాలి అకు అలమేలు మంగ ఒక్కిలి తొట్టలో అగిలి యోగిన బాట లాడి సిగిరించు ముని మానసంపు తొట్ల మీద శ్రీ వెంకటనాథ లాడి శ్రీ వెంకటనాథ లాలి 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 ఈ ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய ராம ராம இந்த வாத்தியங்கள்லாம் அப்படி வாசிக்கிறதுனால தான் சாமி தூங்கலையோ அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் நாராயணா வாசுதேவா
ನಕದರ ನರಸಿಂಹ ಶ್ರೀರಾಮ పూర్ణకామ శ్రీకృష్ణ పబళించు హరివరద కరుణాకర కమలాక్ష భక్తరక్ష మరువంబూషయమేద మన్నారు పవళించు పుస్తకులనాథ కావేడి రంగనాథ పాగశాసన వినూత పరమాత్మా పవళించు गोपिका कतिचोर गोवर्धनोद्धार पापशङ्कविधूरा भयहरा पवळुचु ಗೋಪಿಕಾ ಧದಿಚೋರ ವೇದಾಂತ ಸುದಿಶಾರ ವಿಶ್ವರೂಪ ವಿಹಾರ ಮಾಧವಿ ಕುಸುಮಹಾರ ಅದವ ಪವಳಿಂಚು ಕಮಲ ಸಂಭವ ವಿನುತ ಕರಿರಾಜ ವರದ ಶೌರೇ ವಿಮಲ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ವೇಕತೋ ಪವಳಿಂಚು ఇంటికి పోయి విందారకించిదివి నిదురను పోవయ్యా కృష్ణా నిర్మలా పవలించు परमेश परम पुरुष परिपूर्ण भक्त रक्षा विरुल श्रीवान् भूमेत वेंकटेश पवळिंचु இப்படி பகவான் ஒரு க்ஷணம் கண்ணை சர்றார். கண்ணை சந்த உடனே என்னடா இது சுவாமி தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமா சேர்ந்து எழுப்ப வந்துடுறா. எழுப்ப வந்த உடனே ఏం చెయ్యారయ్యా మీ విధి తింట్లకు ఏం చెయ్యారయ్యా మీ విధి తింట్లకు పాంచజన్యతరుడు పవళిల్లియున్నాడు పాంచజన్యతరుడు పవళిల్లియున్నాడు ఏం చెయ్యారయ్యా మీ విధి తింట్లకు కరుణ కిన్నర కింపురుషులార సిద్ధవరులార విద్యాధరులార గిరివల్లభులార శరణాగత త్రాణ నిరుదు వెలుని నగరో వేగ ముద్రములాయ వేయవయ్యామే విడి తింట్లకు వేదాంతులార విభూత కనులార సనకాదిములార కనులార ఆదిజులార గ్రహములార గాఢవ వేది దగ్గరుదలకు గోపిక జనులాయ వేంజయ్యరయ్యా ఏ విధి తింట్లకు नाथ कंकणोलारा गणनायकोलारा भागवतोलारा दिग्बतोलारा फागुगनमेनो पति वेंकटेश्वर भोगिदल पुनि नगरु मेघ मुद्रयोलाय వేంజయ్య
వీడి తింట్లకు பகவான் தூங்கிட்டா என்ன இருக்கு? பகவான் தூங்கிட்டார்னா எதுவுமே அசையாது. அவர் அசைஞ்சால் தானே உலகம் அசையும். அதனால் இந்த பாட்டியும் அந்த கௌரி மனோகரில் பாடி பகவான் தூங்கிட்டாலும் அவர் அசைஞ்சால் தான் நாங்கள்லாம் அசைவோம் அப்படிங்கிறதுக்காக பாகவதர்கள் 4 பேரை 4 திக்குக்கும் நியமித்து சுவாமியும் தாயாரும் சயனத்தில் இருக்கா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி 4 பேர் வேணும். மொத்தமே 4 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். 4 பேர் ஜென்ட்ஸ் இல்லைன்னா கூட லேடிஸ் கூட நின்றுக்கலாம் பாகவதால. ஏன்னா காவல் டியூட்டிங்கிறதுனால பெரிய பெரிய டிஎஸ்பிலாம் லேடிஸ் தான் இருக்கா, ஏடிஎஸ்பி டிஎஸ்பி அப்படின்லாம். அதனால் தைரியமாக நீங்களும் வரலாம். அவள் இல்லைன்னா நீங்கள் வாங்க. சுவாமி தூங்குறாரு, காவல் காக்கணும்னா நமக்கு கொடுத்து வைக்கணும். எழுந்து வாங்க கோச்சிக்காம. 1 2 3 4 கிழக்கு பார்க்க நிற்கிற ஒருத்தர். 3 தான், 4 பேர் வேணும், 5 பேர் 5 பேர் வேணும்டா. தலையாரி வேணுமே. 3 பேர் தான் இருக்கேன், இன்னும் ஒருத்தர் வேணும். ஜெய விஜயாதயா அப்படிங்கிற பாகவதன் காவேரி தீர கமனிய அண்ணா ஒருத்தர் கிழக்க பார்த்து, ஒருத்தர் மேற்க பார்த்து, ஒருத்தர் வடக்க பார்த்து, ஒரு தெற்க பார்த்து. 4 பேர். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சுவாமியும் தாயாரும் சயன கிரகத்தில் தூங்கின்னு இருக்கா. யாரும் எழுப்பாமல் பார்த்துக்கணும். ஓகேயா? கிழக்க பார்த்து நிற்கிறவருக்கு இப்போ பாடுறேன். ஜெய விஜயாதயா அப்படின்னு அவர் பேர். கிழக்க பார்த்து நிற்கிறவர். கிழக்கு பார்த்து நிற்கிற மாமா. நான் சொல்லும்போது பிராகார ரக்ஷணம் குருவந்துங்கும்போது அகோபத்ரம்ங்கிறது பத்ரமஸ்மி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். இதான் கிழக்கு. நீங்கள் தான் பத்ரமஸ்மி பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். காவேரி தீர கமனிய நவ துளசி காலிகே நவரசயுதகள நாரி சாமர மலயா நிலவர சேவிதே ஸ்ரீராமச்சந்திர சீதா சமேத சேதுல்கர தேசயனே ஸ்ரீராம ராம ராம ராமேதி கீதம் प्राकार रक्षणं कुर्वन्तु अहो पूर्व प्राकार रक्षणं कुर्वन्तु अहो पूर्वद्वारत्वा जय विजयादया सत्वे परम भागवतोत्तमः सीता समेतगा सन्नयोध्यायां रत्नमणिमण्डपे अंसतुलिका तल्पमध्ये कुसुमपसयने जठदयने श्री राम 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 रामेति गीतं प्राकार दक्षिण प्रकार रक्षण कुर्वन्तु अहो दक्षिण द्वार स्वाहा षण्ड प्रचण्ड दयाः सर्वे परम भागवतोत्तमः सीता समेतः सन्नायोध्यायां रत्नमणिमय मण्डपे अंसतुलिका तल्पमध्ये कुसुमसेने योगनिद्राणं भवति तत्र भवन्तः सावधानदयाः दक्षिण प्राकार रक्षणं कुर्वन्तु अहो भद्रम् அடுத்து सनकाति योगीन्द्र तुम्बुरु नारद जननुत संगीत संगुले दिनकर कोटि सम कनकोज्वल दिव्य मनोहर मणिमय मंडपे श्री रामचंद्र सीता समेतः श्रीदेशु सुंदर देशदयने श्री राम 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 रामेति गीतो प्राकार रक्षणो कुर्वन्तु पश्चिम प्राकार रक्षणो कुर्वन्तु अहो पश्चिमद्वारवस्थाः सनक सनन्दन कुमुद कुमुदेक्षणादयः सर्वे परमभागवतोत्तमाः श्रीरामचन्द्रः सीता समेत सन्नयोध्यायां रत्नमयमण्डपे हंसतोलिका तल्पमध्ये कुसुमशयने योगनिद्रामनुभवति तत्र भवन्तः सावधानतया पश्चिमप्राकार रक्षणं कुर्वन्तु भद्रं भद्रम् भद्रमस्मि
चंदन पंगिल हृदया किंगनी मणिमय मेघला पंकज नयना फलभ्रबलादयः सर्वे परमभागवतोत्तमः सीतासमेतः सन् अयोध्यायां रत्नमणिमयमण्डपे हंसतुलिकात् अल्पमध्ये कुसुमतयन योगनिद्रामनुभवति तत्र भवन्तः सावधानदयाः उत्तरप्रागाररक्षणं कुर्वन्तु अहो பத்திரமஸ்மி 4 திக்குக்கும் காவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு தலையாரி, இவர் பேர் ஹனுமந்த் ஐயான்னு பேர். இவர் என்ன பண்ணுவார், நான் ஓஹோன்னு சொல்லும்போது நீங்கள் முடிச்சுட்டு இருக்கேன்னா ஓஹோன்னு சொல்லணும் அப்படிங்கிறார். ஆமாம், நீங்களும் அவர் ஓஹோ சொல்லும்போது ஓஹோ சொல்கிறீர்கள். ஓஹோ ஓஹோ ஏனையா ఒకసారి ఇంటిదాకా తాన తిరుగరోగి జెండబారి ఓహో Yeah.
அப்போது விசித்திரமான பால்காரர் வந்தால் கேளுங்க, காம்பு இல்லாத மாட்டில் பால் கறக்கிறான், அதை வாயில்லாத ஒருத்தன் குடிக்கிறான். அகோபிலத்தில் விதை போட்டிருக்கு, காஞ்சிபுரத்தில் கொடி படர்ந்துருக்கு, ஆனால் பழம் எங்கே இருக்குது? எங்கே சுற்றினாலும் ரங்கன சேவி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீர்கள். இந்த மாதிரி நிறையா காட்சி. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, சுவாமிகிட்ட போய் விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன். சுவாமிகிட்ட போய் நீங்கள் விளக்கம் கேட்டேளா இல்லை நாரதர் வந்து அதுக்குள்ளே சுவாமியை எழுப்பிட்டாரான்னு தெரியல. போய் விளக்கம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறேன். அதான் இந்த பாட்டு. ஆமாம் ஆமாம். తిని బాబమో నీకే తెలుసురా ఓ వెంకటేశ, తిని బాబమో నీకే తెలుసురా. అప్పడుంటే కొండలోనే ఇప్ప పూలు తెరపోదే, ఇప్ప పూలు కప్పలాయరా. ఓ వెంకటేశ, తిని భావము నీకే తెలుసురా. ముత్యాల పల్లెడిలోన ముక్కురు ఎంజసిరాగ కండి దేవుని చూచెరు. ఓ వెంకటేశ, తిని భావము నీకే తెలుసురా. కొండమీతే చెట్టు పుట్టే, కంచిలోనే కాయ కాచే, ఈ రంగానే పంటు పండేదా. ఓ వెంకటేశ, తిని భావము నీకే తెలుసురా. ఆగాసాను పొయ్యేగాకి మూగ చూసి ఇకవేసే మూగ మూడు విధములాయరా. ఓ వెంకటేశ, తిని భావము నీకే తెలుసురా. నమ వెన్నెలలోన వన్నెలాడి తోనుగుడి నడుగుడుతో పొయ్యేవు. ఓ వెంకటేశ, తిని భావము నీకే తెలుసురా. అర్ధరాత్రి వేళలోని రుద్రవీణ
ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. இப்படியா கரெக்டாக பாதுகாத்தீங்களா? பெருமாளுக்கு நிறைய ஆபரணங்கள் இருக்குது, கோவில் பொருள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் களவு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமந்தாங்கிற தலையாரி ஊர் பூரா அப்படி சுற்றி வந்துட்டுருக்கார். நான் வந்து உங்களை வந்து கேட்குறேன், நான் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டேலா, யாரும் உள்ளே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை ஒத்துருமில்ல, நாங்கள் நல்லபடியாக தான் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே திரும்பி நேராக பெருமாளை பார்த்து நில்லுங்க. 4 பேரும் அப்படி வாங்கோ, 4 பேரும் அப்படியே வாங்கோ. ஆமாம், நேராக பெருமாளை பார்த்து நில்லுங்க, நாங்கள் தான் நல்லபடியாக பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு சேவிச்சுங்க. உங்களுக்கு தாம்பூலம் தருவா, வாங்கிட்டு நீங்கள் போகலாம். அவளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்துருங்க. 4 பேரும் நன்னா பெருமாள் தூங்கினார், தாயாரும் தூங்கினார், பாதுகாத்தேள். நீங்கள் போய் அந்த காட்சிக்கெல்லாம் விளக்கம் கேட்கலான்னு போகும்போது நாரதர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். அப்படியே தம்பூராவை எடுத்து சம்பூராவை எடுத்து ஸ்ருதி சேர்த்துன்னு மேலுக்கொன்னவே வேக மேலுக்கொன்னி பெலிசாயல் அமரே கந்தர்வ हरि हरि अनुतो नरहरि नूदन तेरो हंस स्वरूप अलचिलु कृपलु गुण गुण अदर बिंब मुकोले दिलिवी दिक्कुल वेड बारे अलरु ராஜீவாட்ச மேலுக்கொன்னவே சாமி எழுப்புற, சுவாமி எழுந்து வரல, தாயாரை கூப்பிடுறா. மேலுக்கோ ஸ்ரீதேவி மேலுக்கோ பூதேவி மேலுக்கோ சாம்ராஜ்யமிச்சு லக்ஷ்மி మేలుకో అల్ల మేలు మంగమ్మ మాయమ్మ మేలుకొన లోకముల పాలింపవమ్మ మేలుకొనవే లక్ష్మి మేలుకొనవే భక్త బాలనము సేయుడగో మేలుకొనవే మేలుకొనవే నన్ను కన్న తల్లి చందన కస్తూరి జాజులు విడములో నందుకొని కొసగి బంధు భరతి కల్లర్ప కోడి హరి కలజియుండిన నేడి ముందుగా సేవకో బొత్తాయనమ్మ త్రోదనయాంక హరి గౌగిడను నందాగ మోసేయుడగో அப்போ தாயார் எழுப்பினோன்னு ஒரு கிரகத்தில் சாதாரணமாக எப்படி இருக்கோ போய் எழுப்பினா கதவை தட்டி எழுப்பினா ஆம்பளையில் சட்டுன்னு எழுந்து வர மாட்டான். பொம்மநாட்டில் பார்த்தா யாரோ கதவை தட்டுறாடே வாங்கோ அப்படின்னு கதவை திறந்து வாங்கோ எங்கள் ஆத்துக்காரரை பார்க்க வந்திருக்கீங்களா, முதல்ல ஒரு டம்ளர் தூத்தம் குடிங்கோ அப்படின்னு கொடுப்பா. ஆம்பளையில் சட்டுன்னு எழுந்து வந்துட மாட்டா. உண்மை தானே? நிஜமாவா இல்லையா? இங்கே அதில் சுந்தரராமனை தான் எழுந்து திறக்கிறாராம், அதனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இது மாதிரி தாயார் எப்படி எழுந்து வந்தாலோ அதே மாதிரி எழுதிட்டார். தூக்கத்துலேருந்து எழுந்து வந்தால் எப்படி இருப்பாளோ அப்படின்னு எழுதிட்டார். யார்? தாழப்பாக்க சென்னையா. அப்போது 22வது பாடல் அப்படி எழுதிட்டுமே அப்படின்னு சொல்லி பரமாத்மா ஜீவாத்மா மாதிரி இவாள் எழுதிட்டுமே பரமாத்மாவை அப்படின்னு திருப்பதிக்கு ஓடுறார். திருப்பதிக்கு ஓடின உடனே 23வது பாடலில் அவரை புலி ரூபத்தில் சிங்க ரூபத்தில் பகவான் ஆட்கொண்டு 24வது பாடலில் அவருக்கு தங்களுடைய கொலுவை மேல் திருப்பதிக்கு வா
நானும் தாயாரும் எங்களோட கொலுவை உனக்கு காட்சி தரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்துட்றார். இப்படி முடிக்கிறார் இந்த பவளிம்பை. 22வது பாடல். ஏறி வச்சனோ அல்ல மேலும் மங்க எலுக்க பையக்க ஜாரக கரமமுன கடபதி படகிலோ நொரನಿ ಪ್ರೇಮಗೋ ತಿರುಗಿ ತಿರುಸುಕೊಂಡ ಅಲಮೇಲು ಮಂಗ ಇಲುಕ ಪಯ್ಯಕ ಧ್ಯಾರಕ ಗಿರಿಮೀತೆ ಈಡೆ ಗೌರವ ಕುಲಬಾಲಿಟಿಗೆ ವಿಶ್ವರೂಪುಡಿನಡು ಈಡೆ ನೆಲಕೊನ್ನಾಡು శ్రీ వెంకటపతి మీడే త్రిపురంబులపై బ్రాలినయాగణ దివ్రబాణమిదడు సబలభువాణుని మర్మభేదియగు శుక్రధరుండిదడు విపరీతముగం భములో విడలిన వీరదిమ్మమిదడు కపడభు భస్మాదురును బాలికి పరదల్లమిదడు ఈడే నెలకొన్నాడు ಬಲಿನಾಚಿನ ಪಾತಾಳ ಭೇದಿದಡು ಪರಶುರಾಮುನಿ ಗರ್ವಮು ನಡಸಿನ ಪ್ರಳಯವಾಯು ಇದಡು ಒರಸಿನ ನರಕಾಸುರುನಿ ಬಾಲಿಡಿಗಿ ಉರುಮಣಿ ಬಿಗುಡಿದಡು ದುರಮುನ ಎತಿರಿನ ಧನುಷ ಕೋಟುಲಗು ಧೂಮಕೇತು ಇದಡು ಬೀಡೆ ನೆಲಗುಳ್ನಾಡು ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ பகவான் அவரோட கொலுவை தாளப்பாக்கம் சின்னையாக்கு அடுத்த பாடலில் காமிச்சுடுறார். அது கோலுவை யுன்னாடு அலமேலு அது கோலுவை யுன்னாடு அலமேலு மங்கபதி அது ಪದಿಭೇದ ವಿಜಯಮುಲನೋ ಪಾರು ಮತ್ತಮೋದಯ ಅನುಕೋ ಕೋಲುವೈ ಉನ್ನಾಡು ರಂಗ
அதுக்கோ கொலுவை வெண்டி பைடி ఇప్పుడు వేంచేసి అలమేలు మంగ అదుకో కొలువై ఉన్నాడు. ரமண வெங்கட்ரமண கோவிந்தா கோவிந்தா. தாளப்பாக்க சின்னையாக தரிசனம் கொடுத்துட்டார். நமக்கு தரிசனம் பண்ணி வைக்க ஒரு தாசர் வந்து ததி ஆராதனை பண்ணி நமக்கு தரிசனம் பண்ணி வைப்பார். அந்த தாசர் கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனத்தை கொடுக்கணும். அவர் வரவர் 5:30க்குள்ள தரிசனம் முடிச்சிடணும். கோணங்கி 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 யாரே கோணங்கி கோவிந்தாயன கோணங்கி கோபாலாயன கோணங்கி வேணுகானமு கோணங்கி அமுதாதனமோ கோணங்கி ஆடாடு கோணங்கி அடுகுல பெட்டே கோணங்கி ஏடு போரா கோணங்கி ஹரி ஹருளோ கோணங்கி அப்பாயன கோணங்கி நமோ மும்மா கோணங்கி நம்மு தேவனு கோணங்கி ஆருசுனா கோணங்கி ஆபேரமி கோணங்கி ஸ்ரீ வெங்கடபதி கோணங்கி பாவன கணலா கோணங்கி 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 யாரே கோணங்கி 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 கே கோணங்கி 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 ஆ தே தி சா தோ தாக் தீக் கீக் ஜாக் தோ தா தி தி சா தோ ஹரிலோ. வாங்க யாரு என்ன கூப்பிடுற அவர் ஒன்றும் இல்லை, கோணங்கி யாரை கோணங்கினா அவர் ராஜா கோணங்கியாக வந்திருக்கார். என்ன காது கேட்கலையா காதுல விழலையே அந்த பக்கமா போய் கூப்பிட்டு முன்பக்கம் கேட்காது போல இருக்கு. அவர் என்ன பண்ண அரைச்சுட்டே இருக்காரு சாமி. வாயில. வாயில ஏதோ பார்க்கறேன். என்ன ஏதோ அரைச்சு வாயில அரைச்சுட்டே இருக்காரு சாமி கேட்கலையே ஒன்றும் கேட்கல. சாமி சாமி ஆஹா இல்லையே இவ்வளவு தூரம் கத்தியாச்சு ஆமாம் ஒருவேளை அந்த காதுல சாமி யாரு பெரியவா யாரு கேட்கல. ஒருவேளை பின்பக்கம் காது இருக்கும் நம்ம பாரு. கத்தி கேட்கட்டுமா சாமி யாரு பெரியவா யாரு எதுக்கு இப்படி கத்துறேன்? பாத்தீங்களா காதா கேட்கல எனக்கு, செவிடான்னு நான். வாங்கோ. அதாவது கோணங்கிதாசர் என்பவர் பகவானுடைய அடியார். இந்த சீதா கல்யாண மகோத்சவத்தில் அவர் பகவானாக நினைத்து அந்த பகவானுக்கு போட்டிருக்கப்படும் திரையை நீக்கி பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நான் அப்படியே புறப்பட்டேன். வடக்க கன்னியாகுமரியிலேருந்து
தெற்க காசி வரையும் போனேன். வடக்க கன்னியாகுமரியா? ஆமாம், வடக்க வடக்க கன்னியாகுமரி, என்ன தெற்க காசி. அதனால தான் வித்தியாசமா உங்களுக்காக இருக்கே. ஸ்பெஷலாக ஒரு பாட்டு இருக்கு. ஆ. மேப்பை தலைகீழா திருப்பி வச்சு பார்க்குறார், வேற ஒன்றும் இல்லை. நான் கோணல் ஆகியிருந்தால் நாமம் நாம் கோணலாகியிருந்தால் நாமம் கோணலா, நாம் கோணலா ஆயிருந்தால் நாமம் கோணலா, நாம் கோணலாகியிருந்தால் நாமம் கோணலோ. பகவன் கோணலாகியிருந்தால் நாமம் கோணலா, நாம் கோணலாகியிருந்தால் நாமம் கோணலோ. கரும்பு கோணலாகியிருந்தால் ருசியும் கோணலோ, கரும்பு கோணலாயிருந்தால் ருசியும் கோணலோ. நாடு கோணலாயிருந்தால் கொம்பும் கோணலோ. மாடு கோணலாயிருந்தால் கொம்பு கோணலோ. நாம் கோணலாயிருந்தால் நாமம் கோணலா, ஆம் கோணலாயிருந்தால் நாம கோணலோ. நாம் கோணலாயிருந்தால் நாமம் கோணலா. ஆம் கோணலாயிருந்தால் நாமம் கோணலோ. ஆறு. இப்படி பாடினே போனேன். ஆ. போகிற வழியில் குழந்தைக்கு ரொம்ப பசிக்கும். ஏதாவது கடல மிட்டாய், அப்புச்சி. உப்புச்சூடன், முறுக்கு, அப்புச்சி ஆ. எல்லாம் கையில் இந்த பாருங்க. எங்கள் ஆத்து மாமி கட்டி கொடுத்து நீ போதே குழந்தை. எங்கள் அம்மா அதான் 7 சுத்து முறுக்குல ஒரு 27 இருக்கும் போல இருக்க. அம்மா வந்து ரொம்ப என் மேலே பாசம். அதனால் அதை கட்டி கொடுத்து குழந்தை நீ போதே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். பலே. சரி போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி. அதுக்குள்ளே எங்கள் ஆத்துல எங்கள் அம்மாவுக்கு என் மேலே தனி பிரியம், ஆ, எங்கள் அப்பாவுக்கு அதை விட பிரியம், பலே. ஆமா ஆமா. எங்கள் ஆத்துக்காரிக்கு ரொம்பவே பிரியம். பலே பலே. அதான் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அவ உங்களுக்கு. என்ன பண்ணான்னா, ஆ, அதெல்லாம் குழந்தைய வந்து சும்மா விடக்கூடாது, நம்ம என்ன காப்பு பண்ணி புண்ணியாதம் பண்ணியா பேர் வைக்கிறோம், ஆ. தனியாக ஒரு அழகான பேர் வைக்கணும், ஆ. எல்லாரும் அப்பா மெத்தனமான பேர். அப்பா வச்ச பேரு அப்பா வந்து எனக்கு வந்து இளிச்சவாயன் இளிச்சவாயன் இடிச்சவாயன் இடிச்சவாயன். ஆ, ஈ, ஈ, ஆ, ஓ. அம்மா வச்ச அம்மா பேரு வச்ச பேரு என்ன? அம்மா. பொளிச்ச கண்ணன் பொளிச்ச கண்ணன் பொளிச்ச கண்ணன் பொளிச்ச கண்ணன். ஆதி கீடாலோ. ஆத்துக்காரி ஆத்துக்காரி வச்ச பேர் தான் தனி பேர். பலே. வெக்கப்படாதீங்க. ரொம்ப அழகா இருக்கேனா, ஆ. ரொம்ப ஒல்லியா இருக்கேனா, உடம்பெல்லாம் குண்டாவே இல்லையா, அதனால அழகான பேரு பௌத்தழகன் பௌத்தழகன். என்ன பேர் என்ன? தவ ஊத்தழகன்கிறேன் இடிச்சவாயங்கிறேன் என்ன வம்பா இருக்கு? இந்த மூணுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு. இளிச்சவாயன் அப்படின்னா ஆ. ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா லட்சுமி நரசிம்மா, ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா லட்சுமி நரசிம்மா, லட்சுமி நரசிம்மன் மாதிரி வாய் அப்படி வச்சுருக்கணும். பலே. அதனால அடுத்தது பொளிச்ச புளிச்ச கண்ணன். கண்ணு. குடிச்சேன். கிருஷ்ணா முராரே கேசவ முராரே, கிருஷ்ணா முராரே கேசவ முராரே, மாதவ ஹரே முகுந்த கோவிந்த முராரே, மாதவ ஹரே முகுந்த கோவிந்த முராரே. கிருஷ்ணர்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பௌத்து அழகன் நெல். வெக்கம் வேற பட்டு. பௌத்தழகன்னா ஆமா ரொம்ப வெக்கப்பட்டேல். ஆத்துக்காரி வச்ச பேர் என்ன? காரியத்தை கச்சிதமாக நடத்தி கொடுப்பவர் மலைக்கோட்டை விநாயகர். பலே. ஆமா. ஆ. விநாயகனே நெஞ்சிற்பவனே, வேலமுகத்தோனே, ஞானமுதல்வனே, விநாயகனே, பலே பலே விநாயகரா பலே. அதுவும் அவர் சொல்ற தீர்ப்ப அப்படின்னா கண்டிப்பா தீர்த்துருவார் எல்லாவினையும். சரி, போயிட்டு போறது பேர்லாம் பிரமாதமா இருக்கு. மேப்பை வேற தலைகீழா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த ஊர் தலைகீழா வந்தேன், எப்படி இந்த ஊருக்கு வந்தேன் அதை சொல்லுங்க. காசியிலேருந்து நேராக புறப்பட்டு அப்படியே வந்தேன். சரி. வந்துட்டு இருக்கிறப்ப வழியில என்ன ஊர் வந்தது? வழியில் ஒரு 2-3 ஊரில் தங்கிட்டு வந்தேன். சரி. அந்த ஊர் பேர் என்னன்னு சொல்லிவிடுறேன். சொல்லுங்க. உங்களுக்குலாம் அது தெரியாதுன்னா தெரியாதே. நாங்க கூட வரல. ஆச்சார பாக்கம். ஆச்சார பாக்கமா? ஆச்சார பாகம். நான் ஆச்சார பாக்கம். ஆச்சாரம்னா மடிப்ப மடி பாகம் மடி மடி பாக்கம். பாகம். பலே பலே. பாவத்தை கண்டுபிடிச்சு. அப்புறம் அப்படியே வந்தேன். சரி, ஆச்சார பக்கத்துக்கு வந்தாச்சு, தீபாவளி வந்தாச்சு. அடுத்து நேரம் இந்த ஊருக்கு வர்றதுக்குன்னா நான் மெட்ராஸ் வழியாக தானே வந்தேன். ஆமா. அதனால
அனாச்சாரபுரம். அனாச்சார புறமா அனாச்சாரம்னா விழுப்புரம். விழுப்புரம். பலே. விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டார். ஏறின்னு அப்படியே ஏறி சரி அப்படியே மெதுவாக பசனத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இலப்பா அரிக்கிறோமே, இலப்பா அரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால நேராக சாண்டு லெக்கு வந்துட்டேன். சாண்டு லெக்கு சாண்டு லெக்கு மணக்கால். மணக்கால். பலே பலே ஆஹா சரி, அப்புறம் இங்க எப்படி வந்து கிருஷ்ணராயபுரத்துக்கு? அப்படியே வந்தேன்னா அந்த வந்து நிற்கிறப்ப இந்த சாண்டு லெக்குக்கும் பாதாள சிரசு. பாதாள சிரசா பாதாளம்னா குழி, சிரசுனா தலை, குளித்தலை. குளித்தலை. வந்துட்டார், கிட்ட வந்துட்டார். பக்கத்துல தான் இருக்கு. புளித்தலை வந்தப்ப அங்கே ஒரு மாமியை பார்த்தேன். அந்த மாமி சொன்னா, மாமா இங்க பக்கத்துல கிருஷ்ணராயபுரத்தில் சீதா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. சரி நீங்க போனா ஒரு 4 நாள் நிம்மதியா சாப்பிடலாம். இந்த பட்சம் எல்லாம் உங்களுக்கு பசி ஆறாது. சரி. நேரா அங்க சுந்தராமன் பாவதர்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் வரவாளுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கார். அங்கேயே தங்குங்க, போறதே அவர் சம்பாவனையே வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. பலே பலே. பலே நோ பேக்கிங். அதனால மொத்த சம்பானே உங்களுக்கு வந்துடும். வந்தாச்சு. சரி, இங்க வந்தேன்னா இங்க வந்து பார்த்தா இங்க என்னன்னா கிழக்க ஒருத்தரை பார்க்குறேன், அது என்னவோ மாதிரி தெரியுது. தெற்க ஒருத்தரை பார்க்குறேன், அது என்னவோ மாதிரி தெரியுது. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி பார்த்தேன். கிழக்கே கௌரி சொன்ன கிழவியும் பாட்டியாவா. பெரிய பெரிய தத்துவம். எப்பேற்பட்ட பிலாசபி அப்பா. மேற்கே கௌரி சொன்ன மெலிந்தவன் மெலிந்தவன் ஒளியாவா. ஆமா ஆமா, பிரமாதம். அடக்கே கௌரி சொன்ன வைத்தவன் மறந்து விட்டால் எடுத்தவன் கொடுக்கவே மாட்டான். ஆமா, தெற்கே கௌரி சொன்னால் அது வடக்கே இருந்து பார்த்தால் தெரியும். தெரியும். ஆமா, பலே சூப்பரா என்ன என்ன தத்துவம் பாருங்க. பிரமாதம். இந்த தத்துவம் எல்லாம் அன்னைக்கே தலைவர் கூட சொல்லல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. எதுக்காக வந்திருக்காரு அவரு? அதாவது சரி, இதெல்லாம் இதை சொல்லிட்டு தானே கேட்கணும். இதுக்கு வந்திருக்காருல்ல. அதாவது கோணங்கிதாசருடைய தத்துவம், பெருமாளுடைய தத்துவம் என்னென்றால், சரி மனிதன் ஒருநிலைப்பட்டு எப்பவுமே இருக்க மாட்டான். அவனுடைய மனதா ஆணானும் பெண்ணாலும் ஒருநிலைப்பட்ட மனதாக இருக்கலாமல் மாறி மாறியே இருந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் பொருட்டாக இது மாதிரி இருக்க வேண்டாம், இறைவன் ஒருவனே, நாராயணனை மட்டுமே நினை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, போயிட்டு சரி இப்படியே வந்தேன். தடி வேற வச்சுன்னு வந்திருக்கேள். அது நான் ஊரா சுத்தத்துக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சுன்னா கை ஊண்டதுக்கு தடி வேணுமோண்ணா. நான் என்ன சொல்லிட்டேன், தடி ஆராதனை பண்றதுக்கு சொல்லிட்டேன். தடி. ஆனா நீங்க தடியை வேற அது என்னாச்சு, தடி ஆராதனை தடி ஆராதனை முந்தானா இங்க ஒரு பக்த பூஜை பண்ணா. சரி, பக்த பூஜை பண்ணலாம்ப்பா. ஒரு பக்த பூஜை நடந்ததுன்னு சொன்னா. சரி, அதை நடந்துட்டு நான் ரொம்ப வேகமா வந்துட்டு, சரி நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, நம்மளும் ஒரு பக்த பூஜையில இருந்துடலாமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த மாமா என்ன சொல்றேன், நான் எல்லாரும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, கடைசியில ஒரு தடி மிச்சம். அதனால தடி ஆராதனை. அப்போ சுந்தரராமனா அவருக்கு தடி மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அதனால நான் போறதே அதை எடுத்துட்டு போட்டோமான்னு கேட்டேன். முடிஞ்சா எடுத்துட்டு போல என்ன வச்சுட்டு போ, நான் கேட்கற வாழ்க்கை என்ன பண்றதுன்றார். வெரி குட், பரவாயில்ல. அதாவது கிடைச்சது. தடி ஆராதனை பண்ணணும்னா எத்தனை பேருக்கு பண்ண போறாரு? ததி ஆராதனை பண்ணத்தான் வந்திருக்கார். பண்றதுக்கு எத்தனை பேருக்கு? எப்படியும் ஒரு 12,000 பேருக்கு பக்கம் 12 பேர் தான் இருக்காங்க. அப்பவே 5 பேர் தான், இப்பதான் ஒரு 7 பேர் இருக்கா. 7 பேர் இருக்கா. நீங்க 12,000. நான் வந்து 12,000 பேருக்கு ததியாராதனை பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால 12,000 பேர் என்ன கணக்கு? 12,000 பேர் கணக்கு சொல்லுங்க. கணக்கு சொல்லுங்க. வரராஜபுரத்துல இருந்து சாய்பாபதர் வந்திருக்கார். ஆமா, வந்திருக்கார். இந்த கணக்கு எழுதுல இல்ல. சரி, டெஃபினெட்லி நான் இப்ப சொல்ற கணக்கெல்லாம் அவர் எழுதுவார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போடுற கணக்கு சரியான அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பார். அதை பார்த்துங்க. சரி சொல்லுங்க. என்னென்ன வேணும் உங்களுக்கு வரிசையா கேட்டா சொல்லுவேன்.
இல்ல சொல்லுங்க. அரிசி. அது போயிட்டு போறது. இல்லம்மா. 12,000 பேர். 12,000 பேருக்கு கணக்கு சொல்லுங்க மாமா. அர்த்தசாஸ்திரத்தில் ஒருத்தர் சொன்னா 8,000 பேர் ஆச்சு. 8,000 பேர் ஆயிடுச்சு. சொன்னா 8,000. சரி. சிதம்பரத்தில் ஒருத்தர் சொல்லுங்க. சிதம்பரம் தீட்சிதர் பிள்ளை 3000. 3000. 11,000 தானே ஆகுது. 11. பாக்கி 1000 வேணுமே. தன்னாயிரம். தன்னாயிரம். ஓ நீங்க ஒருத்தர் 1000. 12,000 ஆயிடுது. 12,000 பேருக்கு சாமான்லாம் தீர்ந்து போயிடுதாங்க. சாமான் 12,000 பேருக்கு இங்கே 24,000 பேர் இருக்கா. பலே. ஆமா. ஆமா. சரி நீங்க அதனால என்ன நான் சொல்ற லிஸ்ட்லாம் நீங்க எழுதிட்டேன்னா சமையல் சாமா லிஸ்ட் எழுதிக்கோ. சமையல் சாமா வாங்கி தான் கொடுக்கணும்ன்றார் சுந்தரராமண்ணா. தீர்ந்து போயிடுது. சரி, நாங்களே இல்ல, கேக்குறோம். இல்ல. அவர் தீர்ந்து வச்சு சொல்லல மித்திய எனக்கு பாவதாளுக்கு நான் பிரிச்சு கொடுத்துறேன்டார். வெரி குட். சரி அப்போ வாங்கிடுங்க சாமான நான் நிறைய. கேக்குறேன் உங்கள்ட்ட நீங்க எழுதிக்கோங்க. அரிசி 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 வேணும். ஆ. 12,000 பேருக்கு எப்படி என்ன அரிசி என்ன வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டேன். ஆ. நல்ல இந்த பொன்னி அரிசி, பழைய பொன்னி அரிசி. புண்ணி அரிசி எத்தனை மூட்டை? அந்த பொன்னி அரிசியில ஒரு அரிசி எடுத்து ஒரு மூட்டையா? ஒரு அரிசி ஒரு எடுத்து, வெறும் ஒரு அரிசி. ஆமா, ஒரு அரிசி ஒரே வச்சு ஒரு அரிசி எடுத்து 12,000 பேர்த்துக்கு. அந்த முளைய கிள்ளி ஆ. அதை தனியா எடுத்து வச்சுடலாம். ஒரு அரிசி 12,000 பேர்த்துக்கு. ஆமா. பலே சபாஷ். பிரமாதமா போச்சு. அதுலயே மிஞ்சுமோ வேற. பருப்பு 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 அது நேத்திரவாயு, நேத்திரவாயு. கொலஸ்ட்ரால் வந்துடும். கொலஸ்ட்ரால் வந்துடும். மிளகா. ஆமா. உப்பு உப்பு. உப்புக்கு தான் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கப்பலில் வேலை பார்க்குறாரு. சரி சரி நான் அவர்கிட்ட வந்து இந்த மாமா மூலியமாக அவர்கிட்ட ஒரு ஃபோன் போட்டேன். உங்களுக்கு என்ன சுவாமி வேணும்னா தனியா எனக்கு உப்பு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒரு 2 கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் எடுத்துங்க கப்பல். ஆமாம். 2 கப்பல். மிளகா உண்டா? மிளகா உண்டு. மிளகா வந்து இந்த கேரளா மிளகா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறார். அதனால கேரளாவில் போய் அந்த மிளகாய்க்கு ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா கொஞ்சமாலாம் வாங்கினா நான் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னார். சரி எனக்கு ஒரு 3 லாரி அனுப்பிச்சிருங்க. 3 லாரி. ஆமாம். 2 கப்பல் 3 லாரி. அந்த 3 லாரி மிளகாய இறக்கி அதுக்கு ஒரு 100 பேர் வேலைக்கு போட்டு அதை நல்லா அரைச்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் சரியான அன்னைக்கு. ஏன்னா யாருக்கு காரம் இருக்கக்கூடாது. அதனால நெய் நெய் நேத்திரவாயு. நேத்திரவாயு என்ன 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 அந்த என்ன இல்ல எண்ணெயா? ஆயில். என்ன வேணும் சமையலுக்கு என்ன வேணும்? ஆயில் வேணுமோனா அதுக்கு வந்து கேரளா தான் நல்லா இருக்கு. சரி அங்கே எனக்கு இந்த மரம் இருக்கிற ஆசாரி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். சரி அவன் நல்லா இது கருங்காலி கட்ட இந்த சந்தன கட்ட இந்த ஆசாரிகள்லாம் நல்லா பார்ப்பார். சரி அவர்கிட்ட சொல்லி 1 டன் விறகு வாங்கினேன், 1 டன் மரம் வாங்கினேன். அந்த மரத்தை நல்லா அறுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில எண்ணெயை ஊற்றி அந்த மரத்தை போட்டு தச்சு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சிந்தாம சிதறாம வரணுமோனா. ஆமா அதுக்காக இலை வந்து யார பாத்தி இலைங்கிற அந்த இலை இல்ல சாப்பிடுறதுக்கு இலை வேணுமே. சாப்பிடல பனானா லீஃப். நீ இங்கிலீஷ்ல சொன்னாதான் ஏன் அவருக்கு தெரியும்? தமிழ்ல நீ சொன்னா எப்படி தெரியும்? அந்த இலை இல்லப்பா சொன்னேனே லீஃப் சாப்பிடுறதுக்கு இலை வேணுமேப்பா ராஜா. சாப்பிடுறது இங்க வந்து இந்த ஊர்லலாம் வாழை மரம் நிறைய இருக்கு. அவெல்லாம் போய் கேட்டதுக்கு இந்த பண்ணக்காரால இந்த மேல பண்ண கீழே பண்ண நடுப்பண்ண எல்லாம் போய் கேட்டேன். எல்லாம் நான் தரியாந்திக்கு சுந்தர மாமா வாங்கிட்டு போயிட்டேன். பாவதார் எங்கெல்லாம் ஒண்ணு இலையே இங்க கிடைக்காது அப்படின்ட்டார். சரி அவ்வளவுதானேன்ட்டு நான் ஒண்ணு என்ன பண்ணேன், பக்கத்துல அந்த தோட்டத்து பக்கத்துல இன்னொரு மாமா இருந்தா அதாவது நெல்லி மரம் நல்லா இருக்கு. நெல்லி மரம் பெருசா இருக்குமே நெல்லி இலை. அந்த நெல்லி மரத்திலிருந்து ஒரே ஒரு இலையை எடுத்தேன். இந்த பந்தல்ல இருந்து அந்த பந்தல் வரைக்கும் இருக்கும். அதானே அவதார் மரம் எல்லா மாதிரி இருக்குமே. சொல்லுங்க. அந்த நெல்லி இலையை எடுத்துன்னு வந்து இப்ப எல்லாருக்கும் போட்டு ததியாராதனை பண்ணிவிடலாம் அப்படிங்கிறனால நெல்லி எப்படி ஒரு இலையை போட்ட முடியாது. கேரளால இருந்து இல்ல தேக்கு மரம் சொல்லிருக்கல. நெல்லி இலை என்னைக்கு மரம் வருதுன்னா அந்த மரத்துல மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை எடுத்து நான் அதை வந்து அறுத்து அந்த நெல்லி இலையை 4 பக்கமும் சின்னாம இருக்கிறதுக்கு நல்லா தச்சு விட்டு அந்த இலையை பாவதாளுக்கு போட்டுக்கலாம். சரி முக்கியமா ஒண்ணு மறந்து போயிட்டேன். புளி 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 புளிலாம் வேண்டாம். புளிக்கும் புளிக்கும் புளி கிடையாது. சரி போயிட்டு போறது சாமான வாங்கிட்டோம். ததியாராதனை பண்ணிடலாமா? ததியாராதனை பண்ணுவோம். சரி இலையை போடுங்க. இலையை போடுங்க. வாங்க போடுங்க. அல்லூர்ல இருந்து 16 வயசு பாவதர் வந்திருக்காரு. அவர் தான் இலை போடுவார். அப்படியே பாவனையா போட்டோம். அங்க இருக்கிற பாவதாளுக்கு வெரி குட். அவ்யாப்யா அபூதாத்மா அபூதே விஸ்வபு ஏஹ அனேன பாகவத சமாராதனேன கோணங்கி சமாராதனேன சர்வத்திர சுபோக்கியமஸ்து சுப்ரசன்னா வரதோ பவது குடிச்சிருங்க.
நீங்க நகருங்க. சுவாமிக்கு வா. வரதோ பவதோ அங்கெல்லாம் அங்க போய் பாகதாரத்தை அங்க போட்டு விட்டுட்டு வந்துருங்க. அவர் குடிக்காம இவரே குடிச்சு விட்டாரு. என்னது இது? முடியும் விடிஞ்சு போச்சு. மாமா ஜம்முன்னு எழுந்திருக்கோம். என்ன சமாச்சாரம் ஒன்றும் புரியலையே. எதுக்கு இப்படி படுத்துட்டாள் நீங்க? தூக்கம் வருதா? தண்டை சமர்ப்பிச்சாருப்பா. நம்ம 7-14 லோகமும் சொல்லுவார் பாரு. ஆமா வைத்தியத்தை வந்து சுவாமிக்கு மேல வந்திருக்கக்கூடிய அந்த ஹனுமந்தா என்று சொல்லக்கூடிய இந்த பாகவத சுவாமி ஏன் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, சரி சகல ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பது பகவான் ஒருவரே. உங்களுக்கு தான் அது தீர்த்தமே. ஆமா, அதனால அதை பகவான் சாப்பிட்டா ஆஹா எல்லாரும் சாப்பிட்டதாக ஒரு அர்த்தம். அதனால சாப்பிட்டேன். சரி மற்றபடி அந்த வயிறு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே எங்கள் ஆத்துக்காரி என்னை ரொம்ப அழகாக இன்னும் இருக்குன்னு சொன்னேன். இன்னும் அவள்கிட்ட நான் இன்னும் விவரம் சொல்ல தூங்கின்னு இருக்கா. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா, 33 தேவர்கள், 14 லோகங்கள், சகல ஜீவராசிகள் எல்லாரும் பெருமாளுடைய உதிரபாகம் என்று சொல்லக்கூடிய தாமோதரன் என்று அவனுக்கு பெயர். அதனால் அந்த வயிற்றில் எல்லாரும் இருக்கிறதுனால நேர நமஸ்காரம் பண்ணிட்டு அவெல்லாம் நெசுங்கி போயிடுவான். நம்ம எல்லாமே நாங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கோம். அப்புறம் குச்சி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குச்சி ஸ்திதா நாயக்க கோட்டி லோகபாலன்னு க்ஷேமம் குரு கோபாலர் சொல்லியிருக்கிற மாதிரி உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் 14 லோகமும் இருக்குது. எல்லாரும் அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் நேரம் நமஸ்காரம் பண்ணால் அவெல்லாம் நெசுங்கி போயிடுவான். ஆமாம், அதனால் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுனால தான் நல்லா அங்கே செஞ்சேன். இப்போ பந்தி பரமாக பந்தி நீங்கள் விசாரிச்சுடுங்க, அங்கே போய் பாருங்க. மந்திரம் சொல்லலாம் முதல்ல. அவரை பாத்தியாரை போடுங்க, மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா, ஏகோ விஷ்ணுன்னு எங்கிட்டயே சொல்கிறியா? நான் தானே விஷ்ணுவே. போங்க அங்கே போங்க, அங்கேருந்து ஆரம்பிங்க. தூங்குங்க அப்படின்னா தூங்காமல் பவளிம்புக்கு விடிய உட்காந்துருக்கிறது. அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் கேட்டுருக்காரு பாருங்க. எல்லாருக்கும் கொடுங்க. அதாவது இந்த பிரசாதம் வந்து எல்லாருக்கும் வியாதி இல்லாத தன்மையை அடுத்த பவளிம்பு வரைக்கும் கொடுக்கும். அடுத்த பவளிம்பில் கண்டினியூ பண்ணிக்கணும் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு. வாங்க அப்படியே அமக்கலமா நீங்க அப்படியே கொடுங்க. ஓ அதனால பலே வரதராஜபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் பார்த்து பார்த்து காலில் எடுத்து விடுங்க. அப்படியே குதிக்க பார்ப்போம். எல்லாரும் வாங்கிக்கோங்க இந்த பிரசாதத்தை சீக்கிரமா. எவ்வளோ பாடினாலும் எவ்வளோ நேரம் பாடினாலும் மைக்கு போட்டுட்டே இருக்காருப்போ. அதுக்காக விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னு முழிச்சுட்டே விஸ்வரூப தரிசனம் பார்க்க எழுந்துருது அந்த குழந்தை. தரிசனத்துக்கு கரெக்டாக விஸ்வரூப தரிசனத்துக்கு மட்டும் வந்துட்டான். ஆமாம், அதனால் ஆமாம்மா பால் என்ன வாங்கோ எல்லாரும் இல்லைங்கோ. அது கிடையாது. சரி நீங்கள் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராம கிருஷ்ணா கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவரே, 7 மலை மேல் இருப்பவரே, எங்கள் குறை எல்லாம் இருப்பவரே. ரமண ஹரி ரமண ஹரி சுவாமி ரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, வெங்கடேசா கோவிந்தா, புராண புருஷா கோவிந்தா, புண்ணிய ஸ்லோகா கோவிந்தா, கோவிந்தா, ஜெய கோபால கோவிந்தா, கோவிந்த 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 கோவிந்த
ரமண ஹரி ரம ரமண ஹரி ரம ரமண ஹரி கோவிந்தா ரமண ஹரி ரம ரமண ரமண கோவிந்தா